ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை மீனாட்சி திருக்கல்யாணத்தில் ஒரு அற்புதம் நடக்கப் போகுது. இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு, கவலையே படாதே. நாளைய விடியல் உனக்கான விடியல். புரிகிறதா தங்கமி? வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை தொடர்ந்து வந்து கலக்கி கொண்டிருந்தது. அந்த காலம் போய் வெளிச்சம் என்ற எதிர்காலத்தில் வாழப்போகிறாய். நாளை முதல் உனக்கு நல்ல எதிர்காலம் வெளிச்சம் தரப்போகிறது. அதனால் நீ பேரொளியாக ஜொலிக்கப் போகிறாய். புரிகிறதா? மன தைரியத்தோடு இரு. நாளைய விடியல் உன்னுடைய விடியலாகத்தான் இருக்கும். செல்வமி, பயப்படாதே. எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். யாருக்கும் நீ பயப்பட வேண்டாம். ஆனால் உனக்கு விழிப்புணர்வு இல்லாவிட்டால் துன்பங்கள் உன் வாழ்க்கையில் நல்ல பல குணங்களை கெடுத்துவிடும். உன் வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் தீமைகள் புரியும். கெட்ட பண்புகளை அகற்ற ஒரே ஒரு வழி, ஒவ்வொரு நாளையும் தூய மனதோடு ஆற்றலோடு நீ அணுகணும். நாளைய விடியலை அப்படித்தான் நீ அணுகணும். உன் மனதில் உள்ள நல்ல பழக்கங்கள் தான் உன்னுடைய வாழ்நாள் நம் முழுவதும் சேகரித்து வைத்து ஆரோக்கியமான அமைதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். புரிகிறதா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்துவிடு. மற்றவர்களின் கனவுகளை அடைய உன் இலக்கை எளிதாக வச்சுக்கோ. உன்னால் பிறருக்கு பொது வாழ்க்கை அமையலாமே, செல்வம் சேரலாமே, தைரியம் தரலாமே, புது நம்பிக்கை தரலாமே. இவையெல்லாம் உன் மூலமாகத்தான் சாத்தியமாகும். ஏன்னா உன் மனம் இரக்கமானது, இரக்க குணம் உடையது. எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்து உன் குணமாகவே அது மாறிவிட்டது. அப்படிப்பட்ட நன்றியுள்ள நீ உன்னை சுற்றி அவர்களுக்காக நீ போராடுகிறாய், உதவி செய்கிறாய். நிச்சயம் உனக்கு நான் நல்லது செய்வேன். நாளை நிச்சயம் உனக்கு ஒரு திருப்பத்தை தருவேன். கவலையே படாதே. நான் எதுவும் உனக்கு தரவில்லை என்று கூறாதே. உனக்கு தெரியாமல் பல ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்து வருகிறேன். புரிகிறதா? அதிக அன்பு காட்டிக்கொண்டே இருக்கிறேன். என்னுடைய அன்பு அக்கறை யாராலும் காட்ட முடியாது. புரிகிறதா? புரிகிறதா தங்கமே? உன்னுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். நிச்சயமாக உன் சாயி காரணமில்லாமல் உனக்கு வழிகளை தரமாட்டேன். வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன். உளிபட்ட கல் சிலையாவது போல வழிகொண்ட மனம் வலிமை பெறும். உனக்கு நம்பிக்கையோடு தூங்கு, நல்லதே நடக்கும். நான் இருக்க பயமேன் தங்கமே. என் நல்ல ஆசைகளோடு இது இனிய இரவாக இருக்கும். நாளை மீனாட்சி திருக்கல்யாணத்தில் அற்புதத்தை நடத்தி காண்பிக்கிறேன். புரிகிறதா தங்கமே? நீ நினைத்ததெல்லாம் தொடங்கும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். தொட்டது எல்லாம் தொடங்கும். புரிகிறதா? சாயி சொன்னால் சொன்னது தான். கவலையே படாதே. யார் எப்படியும் எகிர்ந்துட்டு போகட்டும். நீயாக இருக்கணும், அவ்வளவுதான். புரிகிறதா தங்கமே? இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. என்னுடைய அருளோடு இன்று இரவு சந்தோஷமாக தூங்கு. நாளைய விடியல் உனக்கான விடியலாக இருக்கும். புரிகிறதா தங்கமே? ஏன்னா காலமும் நேரமும் யாருக்காகவுமே காத்திருக்காது. காலம் வீணானால் திரும்ப கிடைக்காது. புரிகிறதா? எனவே உன்னுடைய காலத்தின் அருமையை உணர்ந்து புரிந்து செயல்படு. கிடைக்கின்ற காலத்தை வீண் பொழுதுபோக்குகளில் செலவழிக்காமல் நேர்மையாக செயல்பட்டு இருந்தால் உனக்கானதை நிச்சயம் நான் செய்து தருவேன். புரிகிறதா தங்கமே? நீ வாழ்க்கையில் மனச்சாட்சிப்படி நடந்தாலும் மனக்கசமே மிஞ்சுகிறது என கவலைப்படாதே. யாரும் உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள்
உன் எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும். உன் எண்ணம்தான் உனக்கு முதல் பயம். என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் எப்போதும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். என் அருள் ஆசிகளோடு இன்ற இரவு இனிமையாக இருக்கும். பயப்படாது. நான் உன்னை சொல்கிறேன், கேட்டுக்கோ. நீ சக மனிதர்களோடு மனிதனாக பழகு, அன்பாக பழகு, அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் முறையில் பழகு, காலத்தோடு பழகு, என் சிந்தனையோடு பழகு, யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் பழகு. அதே போன்று உன் பேச்சு அமைதியோடும் இருக்கணும், அனுசரணையோடும் இருக்கணும். புரிகிறதா தங்கமி? வாழ்நாள் முழுக்க ஒருவரை அளவைக்க அவரது கர்மவினை குறைய கடவுள் கையில் எடுக்கும் ஆயுதம் இதுதான். பொருத்தமில்லாத வாழ்க்கை துணை, பொருந்தாத உறவு, பொறுப்பில்லாத பிள்ளை, பொருளில்லாத வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வது கடினம்தான், வேறு வழி அல்ல. நிச்சயமாக இன்று இரவு என் அருளாசியோடு நிம்மதியாக தூங்குவாய். ஏன்னா நீ நிம்மதியாக தூங்கி பல நாள் ஆகிவிட்டது. கவலையே படாதே. என் ஆசி உனக்கு எப்பவும் இருக்கும். எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அடுத்து அவர்கள் என்ன பண்ணலாம்னு யோசித்து கொண்டிருக்கிறார்கள். நீ உன் வழியில் செல். உன்னுடைய உருவான வழியில் செல்லும்போது அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும். யாரை பார்த்தும் பயப்படாதே. உனக்கென்று விருப்பப்பட்டதை தனித்துவமாக செய்துவிடு. உன்னால் திறமைகளை வெளிப்படுத்தி உனக்கானதை செய்து கொடு. புரிகிறதா தங்கமி? பயப்படக்கூடாது. நீ மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அந்த வேதனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது. நான் மகிழ்ச்சியை வர வைப்பேன். வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரத்தான் செய்யும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைந்து விடுவது போல என் அருளால் உன் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகணும். கவலையே படாது. புரிகிறதா தங்கமே? இந்த மனுஷங்கள்கிட்ட மட்டும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உனக்கு வேண்டியவை எல்லாம் நான் தருவேன். எனக்கு தெரியும் எதை கொடுக்க வேண்டும் என்று. நிச்சயமாக நான் தருவேன். கவலையே படாதே. பிரச்சனை இல்லாத வாழ்வை கேட்காதே. கண்டிப்பாக என்னால் மட்டுமல்ல, யாரையும் அதை தர முடியாது. பிரச்சனையை எதிர்கொள்ளும் சக்தியை கேள். நிச்சயம் நான் எப்போதும் உனது சக்தியாக இருப்பேன். தங்கமே, இனிய இரவு வணக்கம் தங்கமே. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.